ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் மாதேஷ். நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் 12th வரைக்கும் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டு சூழ்நிலை காரணமாக என்னால் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் எனக்கு இருந்தாங்க. நான் தான் நடுவில் ஒரு பையன். அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருந்தார் அப்பா. அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு ஹார்ட் பிரச்சனைனால அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அக்கா கல்யாணமும் நடக்காமல் நின்றுடுச்சு. ஏன்னா அப்பா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பாத்திரங்களெல்லாம் வாடகைக்கு விடுற கடை வச்சுருந்தாரு. அதை வச்சு தான் எங்களோட குடும்பம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. நான் அப்போ 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அக்காவுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அப்பாவுக்கு இது மாதிரி ஆனதுனால குடும்பமே ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அந்த பாத்திர கடையை அப்புறம் எங்கள் அம்மா தான் பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலமை வந்துச்சு. அம்மா மட்டுமே சமாளிக்கிறதுனால அப்பா அளவுக்கு வெளியிலலாம் போயிட்டு ஒரு பழக்க வழக்கத்தினால அப்பாவுக்கு நிறைய ஆர்டர்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியாதனால இதை வர்றதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அதனால நானும் ஒரு முடிவு பண்ணேன். சரி, நம்ம அக்கா கல்யாணத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா படிக்கிறதுங்கிறது நடக்காத விஷயம். காலேஜெல்லாம் போனால் கண்டிப்பாக நம்ம அக்காவோட கல்யாணம்லாம் நடக்கிறது கஷ்டம். அதனால் நம்ம ஏதாச்சும் வேலைக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அக்காவுக்கும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அப்படின்னா, அப்பா இறந்துட்டாங்க, இனிமேல் எப்படி நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற சில நினைப்புகளும் அக்காவுக்கு இருந்துச்சு. அதனாலேயே அக்கா ஒரு கம்பெனியில் அவள் டிகிரி வரைக்கும் படிச்சிருந்ததுனால ஒரு சூப்பர் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிச்சு. சூப்பர்வைஸ் பண்ணுறது ஒரு லேடிஸ் வேலை பார்க்குற ஒரு கம்பெனியில் அவளுக்கு வேலை கிடச்சிச்சு. 12,000 சம்பளம். அவள் அதுக்கு போயிட்டு இருந்தான். அவள் என்ன சொன்னான்னா, நான் இந்த கம்பெனியில் 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்த்தேன்னா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்கள் எனக்காக இது பண்ண வேண்டாம். அப்பா இது மாதிரி ஆனது எனக்கு மனசு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தான். நானும் சரி நம்ம ஒரு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் அவங்க சொன்ன வேலையெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. ஆனால் நல்ல சம்பளமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு போயிட்டு வர்றதுக்கே ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு மேலே ஆகும். அந்த மாதிரி வேலை. அது வாங்குகிற சம்பளத்தில் போயிட்டு வர்றதுக்கே பாதி போயிடும். அதனாலேயே நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். சரி வேணாம், நம்ம இங்கே ஏதாச்சும் ஓரளவு போயிட்டு வர கம்மியாக இருக்கிற ஒரு இடத்துல நம்ம வேலை பார்ப்போம், சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச சித்தப்பா பக்கத்து வீடு. அவர் அப்பா ஃப்ரெண்டு மாதிரி தான். அவர் ஒரு கூட பிறக்கலனாலும் அப்பாவோட அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அண்ணன் தம்பிங்க மாதிரி பழகிக்குவாங்க. எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்னாலும் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு உதவினாலும் அவர் காசு எது வேணாலும் கேட்டால் கொடுப்பாரு. அவர் ஒரு மேரேஜ் மேட்ரிமோனி மாதிரி வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ரொம்ப நல்ல ஒரு மனிதர்னே சொல்லலாம். அவருக்கு 2 பொண்ணுங்க. 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு பொண்ணு மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவர் என்னை வீட்டில் பார்த்தாரு. என்னடா என்ன பண்ணிகிட்டு இருக்க? அக்கா வேலைக்கு போகுது சொன்னிச்சு, நேற்று வந்தேன், நீ இல்லை, எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை சித்தப்பா, இது மாதிரி அப்பா இறந்துட்டதுனால நான் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால எனக்கு வேறு வழி தெரியலை பெரியப்பா, நானும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு சரியாக வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். கிடைக்கிற வேலையெல்லாம் ரொம்ப தூரமாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே சரின்ட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஒன்றும் நீ கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே கடை வச்சுருக்கான், அவன்கிட்ட நான் வேணால் கேட்டு பார்க்குறேன், உனக்கு நீ சைக்கிளில் கூட நீ போயிட்டு வந்துடலாம், நல்ல சம்பளமும் கொடுப்பான், அவன் நான் என்னென்னு கேட்டுட்டு உனக்கு சொல்கிறேன்டா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு சரி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் எனக்கு அவர் ஃபோன் அடிச்சார். ஃபோன் அடித்து வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நானும் போனேன். அப்போ தான் சொன்னார், இது மாதிரி நான் ஒரு வேலை உனக்கு பார்த்து வச்சுருக்கேன்டா, அது உனக்கு நல்ல வேலையாக இருக்கும், நல்ல சம்பளமும் கொடுப்பாங்க, நீ வேணால் நாளைக்கு போயிட்டு நான் சொல்கிற அட்ரஸில் போயிட்டு பாரு அவனை, இது மாதிரி நான் சொன்னேன்னு என் பேரை சொல்லு, கண்டிப்பாக உனக்கு இங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சரி சித்தப்பா, ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா அப்படின்னு சொன்னேன். நமக்குள்ளே என்னடா தேங்க்ஸ் எல்லாம், நீ ஃபஸ்ட்டு போய் பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேலையில் சேர்ந்துக்க, இல்லைன்னா நம்ம வேறு ஏதாச்சும் இடமும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன்.
சரின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இந்த சித்தப்பா வந்து வாங்கி கொடுத்துருக்காருமா, நான் போய் பார்க்குறேன் என்னன்ட்டு. பார்த்து ஏதாச்சும் நல்ல வேலையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு சொல்லி அம்மாவும் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து சொல்லியிருக்கிறதுக்கானாச்சும் நீ போய் பாருடா, பார்த்தா ஏதாச்சும் உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் நீ அங்கே வேலை பார்த்தா கூட, அதுக்கப்புறம் வந்து நீ வேறு இடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா, நாளைக்கு காலையில் நான் போயிட்டு அவர் சொன்ன அட்ரஸில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து சித்தப்பாவும் போய் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதுக்கப்புறம் சரின்னு மறுநாள் காலையில் கிளம்பி ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்பி போனேன். இங்கே பக்கத்தில் தான், எங்கள் வீட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான். சைக்கிள்லேயே போயிட்டேன். இந்த மாதிரி இங்கே இருந்தார், அவர் முதலாளி இருந்தார். இது மாதிரி நான் வந்து இவங்க சொன்ன ஒரு பையன் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னேன் இங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட. உடனே வா தம்பி உள்ளார வந்து உட்காரு வா அப்படின்னு சொன்னார். என்னப்பா வச்சு சாப்பிட்றியா அப்படின்னா, இல்லை வேணாம் சார் அப்படின்னேன். சொன்னா நேற்று ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னால் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, படித்த ஃப்ரெண்டு, அதனால வந்து அவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், வந்து சம்மந்தம் இல்லாமல் யாரையும் வந்து எனக்கு சொல்ல மாட்டான், உன்னோட கதையெல்லாம் சொன்னான். உங்கள் அப்பாவையும் எனக்கு வந்து படிக்கிற காலங்களில் தெரியும்ப்பா, இப்போ வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நீ வேணா உனக்கு நான் 10,000 சம்பளம் தரேன், காலையில் 9 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் நீ ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிடலாம், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலை இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். வந்து அந்த வேலைக்காக வந்து அன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பி போனேன். அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த மேனேஜர்கிட்டையும் பேசினேன். அவர் சொன்னார், ஓகேப்பா நீ வேலைக்கு சேர்ந்துக்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ உன்னோட சூழ்நிலையை பற்றி சொல்கிற, அதனால் நீ என்ன பண்ணுறன்னா நாளையிலேருந்து கூட நீ வேலைக்கு சேர்ந்துக்கலாம், உன்னோட விருப்பம்தான்ப்பா, நான் சொல்கிற டைமிங்க்கு நீ வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி சார் எனக்கு ஓகே தான் அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட அந்த சித்தப்பாவுக்கு வந்து கால் பண்ணேன். நான் வந்து இங்கே அவர்கிட்ட பேசினேன் சித்தப்பா, அவர் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி சம்பளம் அதெல்லாம் விவரம்லாம் சொல்கிறாரு, எனக்கு வந்து ஓகேன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரிப்பா உனக்கு வந்து பிடிச்சிருந்தா நீ வந்து சேர்ந்துக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வந்து உனக்கு எது ஓகேன்னு தோணுதோ, மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வேலையில் சேர்ந்துக்க, கொஞ்ச நாள் வந்து வேலை பாரு, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி பார்த்து வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் அக்கா வந்து வேலையை விட்டு வந்து அப்போ தான் அவங்க வந்து உட்காந்துருந்தா. இது மாதிரி என்னடா இங்கேயே வெளியில் போனியா, அம்மா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நீ வந்து அதுக்குன்னு ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக வந்து வேலை தேடிக்கலாம், நீ வந்து நான் தான் வேலைக்கு போகிறேன்ல, அதனால் நீ எதையும் சிரமத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீயே வந்து வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக இருந்துட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுற, ஒரு பையனாக இருந்து இந்த அளவுக்கு கூட ஒரு முயற்சி பண்ணலைன்னா என்னக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே அம்மா இங்கேருந்து வந்தாங்க. என்னடா ஆச்சு, என்ன போனியே என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஓகே தாம்மா, எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பர் மார்க்கெட் வேலை தான், இங்கே எல்லாம் வந்து பொருளாக அடுக்கி வைக்கணுமா பண்ணணுமா பார்த்துக்கிறது தான், நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கம்மா, 20க்கு மேலே வேலை பார்க்குறாங்க, 20 பேருக்கு மேலே, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ஏன்னா பரவாயில்ல, ரொம்ப சம்பளம் கம்மி கிடையாது, ஓரளவு ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மாதம், அது போதாதம்மா ஃபஸ்ட்டே நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையிலேருந்து வர சொல்லியிருக்காங்க என்னென்னு கேட்டாங்க. நாளைக்கிலேருந்து வர சொல்லியிருக்காங்கம்மா, நான் வேணா நாளையிலேருந்து நான் வந்து போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிடா தம்பி, உன்கிட்ட அந்த வேலைக்கு போட்டு போகிறதுக்கெலாம் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் ஒழுங்காக இல்லையடா, என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு உடனே அம்மா வந்து எங்கள் அக்கா கிட்ட சொன்னா, இது மாதிரின்ட்டு, இது மாதிரி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒன்றுமே நல்லா இல்லடி, ஒரு மாதிரி பழைய ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது, அதை எப்படி பிள்ளை வேலைக்கு போட்டு போக முடியும், ஒரு 3 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட ஒரு மாதம் 2 மாதம் போட்டு போவான், அதுக்கப்புறம் வேணா கூட புதுசாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அக்கா சொன்னால் வா கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால், எங்கக்கா அப்படின்ல, எங்கேயும் இல்லை, கொஞ்சம் எனக்கு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து தெரிஞ்சவங்க அவங்க பைக்கை வந்து அந்த அண்ணன்ட்ட வாங்கிட்டு அழைச்சிட்டு போனேன். அக்கா வந்து என்னக்கா வாங்கணும், எங்கே போனேன், துணி கடைக்கு போடா, நீ எப்போதும் வாங்குற கடைக்கு அப்படின்னு சொன்னா, ஏன்க்கா அப்பா இங்கே போக சொல்கிற அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைடா நீ போ நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னா. உடனே அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் வந்து அக்கா என்ன சொன்னான்னா, உனக்கு பிடிச்ச மாதிரி 3 ட்ரெஸ் எடுத்துக்கோ, எதுக்கு என்னன்னலாம் நீ வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காத, நீ எடுத்துக்க, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து எனக்கு அங்கே கொண்டு போட்டு போகிற மாதிரி ஓரளவு கொஞ்சம் காசு வந்து குறைவாக இருக்கிற மாதிரி ஓரளவு நார்மல்
ப்ரைஸில் இருக்கிற மாதிரி பார்த்தேன் துணி. ரொம்ப அதிகமாகலாம் போனால் அக்கா பாவம் அப்படின்ட்டு ஓரளவு நம்மளுக்கு போட்டு போகிறதுக்கு தானே, இந்த வேலைக்கு போட்டு போகிறதுக்கு தானே அப்படின்ட்டு 3 ட்ரெஸ் மட்டும் எடுத்தேன் செட்டாக. அதுக்கப்புறம் வந்து 1500 மேலே வந்துச்சு. அக்கா கொடுத்தா, ஏன்க்கா அப்போ இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இதே அப்பா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு வாங்கி கொடுத்துருப்பாருலடா, நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இல்லைக்கா, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீயே வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், உனக்கே சம்பளம் வந்து ஓரளவு கம்மியாக தான் வருது, அதை வச்சு உன் கல்யாணத்துக்கு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த நேரத்தில் இந்த செலவெல்லாம் தேவையாக்கா, அதனால தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுக்குன்னு என்னடா பண்ணுறது, வாங்குறதுக்கு வாங்கி தானே ஆகணும் நம்ம. இப்போ எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ வந்து பார்க்க மாட்டியா, இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் உன்னுக்கிட்ட இருந்தால் செய்ய மாட்டியா, நீ ஏன் நமக்குள்ளே பிரித்து பேசுகிற, அப்பா இல்லாத இடத்துல நான் வந்து உனக்கு செய்கிறேன், நாளைக்கு நீ எனக்கு செய்வ, அவ்வளோதான். ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து அப்பா பொறுப்புலேருந்து உனக்கு வாங்கி கொடுக்குறேன், நீ வாங்கிட்டு தான் ஆகணும், இதுக்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு மனசுக்குள்ளே அக்காவுக்கு ஆறுதலாக பேசினாலும் எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நம்ம அக்காவுக்கு ஏதாச்சும் நல்லபடியாக நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் அம்மா வந்து எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குடா, அந்த கலர்லாம் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, அக்கா வந்து என்ன சொன்னான்னா, வேலைக்கு போகிறது பெருசு இல்லைடா, இங்கே வந்து எல்லாருக்கிட்டையும் பார்த்து ஒழுங்காக நடந்துக்கணும். ஏன் அப்படின்னா, எல்லோரும் வந்து நம்ம இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கேயே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அவங்க ஒரு வேலை சொன்னால் நீ வந்து அதை விட ஒரு எக்ஸஸாக தான் செய்யணுமே தவிர, வேலையிலேருந்து தப்பிச்சுக்கிற மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. மற்றவங்க எப்படி இருக்காங்களோ தெரியாது, ஆனால் நீ உன்னோட வேலையை வந்து கரெக்டாக செய்யணும். அப்போ தான் வந்து அந்த முதலாளிக்கும் உன் மேலே ஒரு நம்பிக்கை வரும், ஒரு நல்ல உனக்கும் சம்பளம்லாம் ஏற்றி கொடுப்பாங்க பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த பையன் வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மனசுக்கு தோணும். அதனால சித்தப்பாலாம் வந்து சொல்லி விட்ருக்காரு இந்த வேலைக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து நீ நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அக்கா, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் நல்லபடியாக போயிட்டு வருவேன், நீ அதையே நினச்சிக்கிட்டு இருக்காதக்கா, அதை நினச்சிட்டு நீ கவலைப்படாத, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ இந்த அளவுக்கு சொல்ல வேண்டியதில்லக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைடா, நானே வந்து எனக்கு வேலைக்கு போன புதுசில் இந்த அனுபவம்லாம் நடந்திருக்கு, நம்ம நல்லவங்கன்னு நினச்சி பேசுவோம் அவங்கக்கிட்ட, ஆனால் அவங்க அதை அப்படியே போயிட்டு மேல் இடத்துல சொல்லிடுவாங்க, அதனால் நீ யாருக்கிட்டையும் யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிக்கா அப்படின்னு சொன்னேன்.